வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை. வாரம் பாத்தீங்கன்னா நம்ம சந்தையோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்க உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் ராணிப்பேட்டை சந்தையில தேவைப்படுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க இந்த வாரம் சந்தையோட விலை நிலவரம், அது மட்டும் இல்லாம ஆடுகள் வரத்து குறித்து நம்ம முழு விவரமா பார்க்கலாம். அதே மாதிரி வர நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கிடாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்ககிட்ட கருப்பு கிடாய்கள் அதிக அளவுல இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துட்டு வந்து சேல் பண்றதுக்கான கரெக்டான நேரம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஆடி மாசம் கோயில் திருவிழாவும் நிறைய வரதுனால கருப்பு கிடாய்கள் வந்து அதிக அளவுல வாங்கிட்டு போறாங்க. உங்ககிட்ட இருந்தா நீங்களும் எடுத்துட்டு வந்து சேல் பண்ணலாம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்க பேரு எந்த ஊர்னா? நீங்க சுல்தான்ண்ணா, காஞ்சிபுரம்ண்ணா. ஓகேண்ணா. இந்த செம்மறி கடா வாங்கிறீங்க. ஆமாண்ணா. இந்த கடாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புது ரகமா இருக்கு. மாடு வந்து பாத்தீங்கன்னா பேரு என்ன ரகம்னா? வால் குறும்பை. வால் குறும்பை. வால் குறும்பை. எந்த ஊருனா? கர்நாடகாவா இல்ல? கர்நாடகா. ஓகேண்ணா. இது எவ்வளவு சொன்னாங்க கடா? இது வந்து 25 ரூபா சொன்னாங்கண்ணா. 25? ஆமாண்ணா. 15 ரூபாய்க்கு வாங்கணும்ண்ணா. 15 முடிச்சிங்க. 25 சொல்லி 15 முடிச்சிடணும். ஓகேண்ணா. எப்படின்னா கறி கடிக்கா இல்ல? இல்லண்ணா, இது ஆசை வளர்க்கறதுக்கு. ஆசை வளர்க்கறதுக்காக வாங்கிருக்கீங்க. மாதிரி அட்டை ஏன்னா வச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல, இங்கதான் இருக்கு, இங்கதான் வாங்குனது. அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனீங்க இது மாதிரி? 4 பல்லு. 4 பல்லு கிடா வாங்கிருக்காங்க. 15,000. மாடு வாங்க போறீங்களா? இது மட்டும் தானா? இது மட்டும் தானே. வேற இது மட்டும் தான். ஆமாண்ணா. ஆள் பாருங்க எப்படி இருக்கு. நாய் மாதிரி இருக்கும். ஆமா, இது வந்து ஆடு மாதிரி, நாய் மாதிரி இருக்கு. நீட்டா இருக்கு வாளு. ஓகேண்ணா, நன்றிண்ணா. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கிடா, பயங்கரமான கிடா வாங்கியிருக்காங்க. கோயில் திருவிழாக்கு தான் நினைக்கிறேன். பாருங்க, கொடியாட்டு கிடா எல்லாம் டாப் கிடாவா பார்த்து பிடிச்சிருக்காங்க. முடிஞ்சா அந்த பக்கம் வெளியே போயிட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்க, கிடா எல்லாமே சூப்பரா இருக்கு. கோயில் திருவிழாக்கு தான் வாங்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, ஆக்ரோஷமா இருக்கு. கடை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 30,000 மேல சொல்லியிருப்பாங்க. பல்லு வந்து பாத்தீங்கன்னா 4 பல்லுன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு கொடுத்துனா நீங்க? 37,000. அது நான் இந்த கடை 18ங்களா? எதுக்கு நான் கோயில் திருவிழாக்கா? எந்த ஊருனா? பொன்னேரி. எத்தனை பல்லு இது? பல்லு தெரியுங்களா? 2 பல்லு தான். எவ்வளவு சொன்னாங்க? 37,000 வாங்கினீங்க. 57,000 இந்த கடை. 37,000 ஃபைனலா வாங்கினீங்க. எத்தனை கடை நான் வாங்கிருக்கீங்க? 6 கடை வாங்கிருக்கீங்க. 17,000. அதுனா 19. அது 18. ரேட்லாம் பரவாயில்லைங்களா? ஓகேண்ணா. எல்லாம் சூப்பரான கடாவை பார்த்து வாங்கிருக்கீங்க. ஓகே, மொத்தம் 6 கடை வாங்கிருக்காங்க. எல்லாம் டாப் கடை. ஆமாங்க. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் 6 கடை வாங்கிட்டு. இதுவே 37,000 கொடுத்து வாங்கிருக்காங்க இந்த கடை. வணக்கம்ண்ணா. உங்க பேரு எந்த ஊர்ல வரீங்க? அரப்பாக்கம். ஓகேண்ணா. நீங்க வியாபாரிங்களா இல்ல ஆடு வாங்கி விற்கிறது? ஓகேண்ணா. இந்த பெட்டை ஆடு வாங்கிருக்கீங்க. இது மலையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்குண்ணா. ஆமா. இது எப்படின்னா இது பால் சத்து அதிகமா இருக்குங்களா? அதிகமா இருக்கும். 3 குட்டி போடும். இது 3 குட்டி போட்டாலும் பால் பண்ற மாதிரி. அதனால இந்த ஆடு வாங்கி ஆடு வாங்கி இது எத்தனை பல்லுண்ணா? இது இந்த பெட்டை சரி பல்லு ஆகி போயிடுமா? சரி பல்லு ஆயிடுச்சுங்களா? சரி பல்லு. ஓகேண்ணா. ரேட் எவ்வளவு சொன்னாங்க? 15,000. 15,000 சொன்னாங்க. எவ்வளவு சொல்லி 15,000 13,000 முடிச்சீங்க. ஓகேண்ணா. இந்த கடை
இதுதான் ரகனா இது? இது பல்லாடுமா? இது பல்லாடு. பல்லாடுங்க. நம்ம சைடுங்களா இல்ல? இது நம்ம சைடு தான். side வீட்டுல வளர்க்குற ஆடுங்க இதுக்கு. ஓ, இது பண்ணுவது பல்லாடு இது. ஓகே ஓகே. நான் இந்த ஆடுனா இந்த கடா இது வந்து 8500 ரூபாமா? இது 8500 ரூபாய் வாங்குனீங்க. எவ்வளவு சொன்னாங்கண்ணா? இது 9000 சொன்னாங்கம்மா. 9000 சொன்னாங்க. இது எப்படின்னா வளர்ப்புக்கா? வளர்ப்புக்கு தான் போகுது. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் நீங்க வேற எந்த சந்தைக்கு நான் போறீங்க? இது ஒரு சந்தை போ, கேவிக்கு சந்தைக்கு போகணும். அப்படிங்களா? ஓகே ஓகே. அண்ணா வியாபாரத்துக்கு உங்க நம்பர் சொல்ல முடியுங்களா? 97516969383860. ஆடுகள் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அரப்பாக்கத்துல இருக்காரு. உங்களுக்கு ஆடுகள், வெள்ளாடுகள், செம்மறி எதனா தேவைப்பட்டாலும் நீங்க வாங்கிக்கலாம் அண்ணனை கான்டாக்ட் பண்ணி. நான் வண்டி உட்காந்துங்களா இது? இல்ல தெரிஞ்சா. ஓகே ஓகேண்ணா. ஓகே நன்றிண்ணா, தேங்க்ஸ். நான் இத கடை எடுத்துட்டு வந்துருக்கீங்க. நான் இது எத்தனை பல்லு? நான் இது 4 பல்லு. ரேட் எவ்வளவு நான் சொல்றீங்க? முடிஞ்சிச்சிங்களா வியாபாரம்? இல்ல 20 ரூபாய்க்கு கேட்டு இருக்காங்க. எத்தனை கிலோ நான் வரும் இது கடை? 18 கிலோ 19 கிலோ. 18-19 கிலோ வருங்களா? எவ்வளவு வந்தா நான் கொடுப்பீங்க ஃபைனலா? 20 ரூபாய் கேட்டு 1000 அந்த 21 ரூபாய். ஓகே ஓகேண்ணா. எத்தனை கடை நான் எடுத்துட்டு வந்தீங்க? எத்தனை சேல் ஆயிருக்கு? 5 ஆயிடுச்சுங்களா? ஓகே ஓகே நன்றிண்ணா. நல்லா சூப்பரான கருப்பு கிடா. நல்லா குட்டி, ஒரு வருஷம் குட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தரமா இருக்கு குட்டி. இது மாதிரி தரமா நம்ம சூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கறியும் நல்லா அதிக அளவுல கிடைக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த கடாவை பார்த்து. கடை நல்லா தரமா இருக்குது. ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா சொல்றாரு போல. 15,000 கிட்ட சொல்றாரு போல. ஜோடினா எவ்வளவு நான் இது குட்டிங்க எல்லாம்? 4 ரூபாய் 3 ரூபாய். 3 ரூபாய்ல இருந்து ஆரம்பிக்குதுங்களா? எப்படி நான் ஒரு கடை ஒரு போட்டீங்களா? ஓகேண்ணா. நான் வளர்ப்பு குட்டி உங்ககிட்ட எப்பவுமே ரெகுலரா இருக்கு. உங்க வியாபாரத்தை நம்பர் மட்டும் சொல்ல முடியுமாண்ணா? 98 42 51 73 60. அண்ணங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி எப்பவுமே வச்சுட்டு இருப்பாரு. ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்க வளர்ப்பு குட்டி வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்க வர முடியல சந்தைக்கு, உங்களுக்கு வளர்ப்பு குட்டி தேவைப்படுதுன்னா நீங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. வளர்ப்பு குட்டி எப்பவுமே பாத்தீங்கன்னா அண்ணங்கிட்ட இருக்கும். நல்லா குட்டி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். தரமான குட்டி வேணுமா, எப்படி வேணும்னு சொல்லிட்டு. 12,000 கொடுத்து வாங்கிருக்காங்க இந்த கடை. பாத்தீங்கன்னா பியூர் பிளாக்கு தான் ரேட்டுன்றாரு அவரு. சுத்த கருப்பா இருந்தாதான் அதெல்லாம் போதுன்றாரு. எல்லாம் கோயில் திருவிழான்றதுனால சுத்த கருப்பா தேடுறாங்க எல்லாருமே. சுத்த கருப்பானா எவ்வளவு சொன்னாங்க? 12,000 முடிச்சிங்க? 15 ரூபாய் சொல்லி 13 ரூபாய்க்கு வந்தாங்க. சரி சரிங்கண்ணா. ஏன்னா கோயிலுக்கு கட்டுறதுக்கா இல்ல? கோயிலுக்கு தான். எந்த ஊர்ல வரீங்க? அக்ராவரம். எல்லாம் கோயிலுனால கிடாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மவுஸ் அதிகமா இருக்கு. கருப்பு கிடா. தம்பி எந்த ஊர்ல இருந்து வர? ராணிப்பேட்டை தான். இந்த 2 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்க. 2 கடாவா பொட்டியா? 2 கடா. எப்படி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி ஆடு வளர்க்குறீங்களா? இது மாதிரி வளர்க்குறீங்க. எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? 20 ஆடு வச்சிருக்கீங்க. இங்க ராணிப்பேட்டை தானே, லோக்கல் தானா? எவ்வளவு சொன்னாங்க இந்த 2 கடாவும்? எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? 12 சொல்லி 10 ரூபாய்க்கு ஃபைனலா பண்ணீங்க. ஓகே ஓகேப்பா. இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? 8 மாசம் ஆயிட்டு இருக்குங்களா? ரேட் எப்படி நீ பரவாயில்லைங்களா இல்ல? பரவாயில்லைங்களா?
ரெண்டு குட்டி வந்து பாத்தீங்கன்னா 10,000 வாங்கியிருக்காங்க. ரெண்டும் கடா குட்டின்றது ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பரவாயில்ல ரேட் தானே. ஆடு வாங்கிட்டீங்களா இல்ல வியாபாரத்துக்கு வாங்கிட்டீங்களா? 3மே பெட்டை ஆடுன்னு நினைக்கிறேன். 3 ஆடு வாங்கியிருக்காங்க. $9,000 எத்தனை மாசம் குட்டினா இருக்கும் இது? 1 வருஷம் ஆயிருக்குங்களா? ஓகே ஓகேண்ணா. ரேட் எவ்வளோண்ணா சொன்னாங்க? 9,000 முடிச்சிங்க. $10,000 கிட்ட சொல்லி 9,000 ஃபைனலா முடிச்சிங்க. ஓகே. இதெல்லாம் மாடு வளர்க்குறீங்களா? இது எதுனா கோயிலுக்கு வெட்டுறதுக்கா இல்ல வளர்ப்புக்கு தான்? எந்த ஊர்ல வரீங்க? தெரிஞ்சுபுறங்களா? இது ஒரு ஆடா இல்ல இன்னும் ஆடு வாங்க போறீங்களா? உள்ள பார்க்கறது போயிருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே, நன்றிண்ணா. இந்த வாரம் சந்தைக்கு கொஞ்சம் எப்ப போல ஜனம் இருக்கு. கூட்டம் வந்து போயின்னு தான் இருக்காங்க. ரெண்டு செம்மறி வளர்ப்பு குட்டி நல்லா அழகா இருக்கு குட்டி. ஆடு உங்களுங்களா? நான் எவ்வளோ சொல்றீங்க ஜோடி? இதெல்லாம் எல்லாமே பெட்டையாடுங்களா? எவ்வளோ சொல்றீங்க ஜோடி? 19ங்களா? எத்தனை பல்லுண்ணா முடிஞ்சிச்சிங்களா வியாபாரம்? எவ்வளோக்கு நான் முடிச்சிங்க? 16,000. 14ங்களா? 16. ஓகே சூப்பர்ண்ணா. எல்லாம் எத்தனை பல்லுண்ணா இது? 2 பல்லு 4 பல்லு 6 கலந்தாப்புல இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா 16,000 முடிச்சிருக்காங்க. 19 ஜோடி சொல்லி. குட்டிங்க எல்லாம் நல்லா தெளிவா இருக்கு. குட்டி இல்ல ஆக்சுவலா இது 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு வரைக்கும் இருக்கு. எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாம் பெட்டையாடானா. இது கடை எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? 21,000. ரேட் எவ்வளவு சொன்னாங்க? 21 முடிச்சிங்க. 26 ரூபாய். எத்தனை பல்லு தெரியுமாண்ணா? 2 பல்லு. எப்படி நான் கோயிலுக்கு வெட்டுறதுக்கா இல்ல கோயிலுக்கு வெட்டுறதுக்கா? எந்த ஊர்ல வரீங்க? வெம்பாக்கம். எத்தனை கடை வாங்கினீங்க? இன்னும் வாங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு ரேட்? இது இந்த கடை 13,000. எத்தனை கிலோ வரும் தெரியுங்களா இது? 15-17 வரும்ங்களா? ஓகே ஓகேண்ணா. இந்த கடை எவ்வளவு கிலோ வரும்ண்ணா? எவ்வளோண்ணா? 28 கிலோ. ஓகே நன்றி. எவ்வளவு சொல்றீங்க ஜோடி ரேட்டு? 24. நெல்லூர் ஜோடி குட்டிங்க 24,000 சொல்றாரு ஜோடி. ஒரு ஆடு பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் கிட்ட சொல்றாரு.
கடை வந்து பாத்தீங்கன்னா வியாபாரத்தை பேசிட்டு இருக்காங்க. இந்த கடை பாருங்க. எவ்வளவு நான் சொல்றீங்க? இது எவ்வளவு சொல்றீங்க? ஆடு ஒண்ணு எவ்வளவு ரேட்டு? 50,000. சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 50,000 சொல்றது. எல்லாம் பாருங்க, எல்லாம் கர்நாடகா குறும்பை ரகமா, வால் குறும்பை சொல்றாங்க. இதோட வால் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. இதான் வால் குறும்பைன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த ரகத்தை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயிலா தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆடுகள் எப்படி வளர்ப்புக்கு எப்படி யூஸ் ஆகும், நம்ம மேய்ச்சல் முறை சிறந்ததா இல்ல வீட்டுல கை தீவனமே சிறந்ததான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரக ஆடு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. இந்த கடை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா வெள்ளையா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநில ஆடு தான். பாருங்க எப்படி இருக்கு. என்ன ரகண்ணா இது? என்ன ரகம் இது? ஆந்திரா குட்டிங்களா? ரேட் எவ்வளவு சொல்றீங்க? 6,000. கடாவா போட்டேனா? கடாதான், கடா குட்டி தான்.